ஹலோ சொல்ல பிள்ளைங்களா, இப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு சுரைக்காய் பொரியல் சொல்கிறேன். சுரைக்காய் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு குட்டி தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு பெருஞ்சீரகமும் நசுக்கி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் சிறுபருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க. தேங்காய், சிறுபருப்பு ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வேக வச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு உளுந்து போடுங்க. உளுந்து கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் கடுகு போடுங்க. பாருங்கள், உளுந்து கடுகு போட்டிங்களா? கடுகு போட்டு பொடப்படான்னு பொரிஞ்சதும் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. இது நல்லா வதங்கும் போதே நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பூண்டும் பெருஞ்சீரகமாக, அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு ஒரு வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளியவும் சுரைக்காயையும் தூக்கி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும் பிள்ளைங்களா. ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். சுரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துச்சா? இப்போ சிறுபருப்பு போடுங்க. சிறுபருப்பையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு, ஏன்னா சிறுபருப்பு ஒன்று பாதியாக தான் வேகணும். தேங்காயும் போட்டுருங்க. தேங்காயும் போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுரைக்காய் பொரியல் ரெடி. சுரைக்காய் கூட்டு சாம்பார் தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு